வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி 22/4/2024 திங்கள் கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி சதுர்த்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 6வது இடமான ருண ரோகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும். நீங்க முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லைங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க. அரசாங்க நன்மைகள் சிலருக்கு நடக்குங்க. அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அரசாங்க அதிகாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியா முடிஞ்சு உங்களுக்கு பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். தொழிலுக்கு முதலீடுக்காக யார்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து கடமையில கண்ணா இருப்பீங்க. எதுலையுமே தவறு நேர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருப்பீங்க. குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதுலையுமே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கும். தடைகள் இல்லாம முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை பத்தி தவறா நினைச்சவங்க கூட இப்ப உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா நடத்தக்கூடும். உங்களோட மதிப்பு மரியாதையும் உயருங்க. மனசுலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தைரியமான ஒரு எண்ணங்கள் உருவாகும். எதுக்குமே கலங்காத நிலையும் இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். என்னதான் நீங்க பொறுமையா கவனத்தோட இருந்தா கூட உங்களை அறியாமலேயே சில நேரங்கள்ல சில காயங்கள் ஏற்படுறது அல்லது அடிபடுறது, இந்த மாதிரி கவனத்தோட இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. எதுலையுமே குறைகள் என்பதே இருக்காது. மனசு நல்ல நிறைவா இருக்கும். பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல பணப்புழக்கம் இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருன். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்களுடைய 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. பூர்வ புண்ணிய பலன்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமா நடக்குங்க. பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குருவாங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தீரும். பிள்ளைகளுக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது பிள்ளைகளோட கல்விக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். குடும்ப பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெற்றவர்களின் நலன் கருதி நீங்க எடுத்த இன்னைக்கு முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான முடிவாய் தெரியுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. கதைகள் கட்டுரைகள் எல்லாம் எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். கவிதை எழுதுறதுல நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்துல நல்ல வரவேற்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பண விவகாரங்கள்லாம் நல்லபடியா முடியும். பணம் நிறைய வழிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு சொத்துக்களால வருமானம் கிடைக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. அறவுரையா தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே செய்ய மாட்டீங்க. முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பா செய்யறதுனால அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. கடவுள் பக்தி அதிகமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க
சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். அதிகமான லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்லாம் அமோகமா நடக்குங்க. நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. தாயார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வியிலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும். அரசாங்க அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும். அவங்க எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டாங்க. சிலருக்கு விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வெளியூர் வெளிநாடு போவதற்கு முயற்சிகள் இருந்தா அதுக்குரிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும். பெண்களுக்கு உங்களோட தகுதிகளுக்கு தகுந்த வேலை இன்னைக்கு கிடைக்குங்க. நீங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். தெரிந்தவர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யற சூழ்நிலைகள் இருக்கும். மனசுல இருந்த பயமெல்லாம் விலகுங்க. மாணவர்களுக்கு கல்வியிலையும் முயற்சிகள்லையும் இருந்த தடைகள் தடுமாற்றங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒரு தைரியமான சூழல் இருக்கும். உங்ககிட்ட ஒரு முயற்சி இருக்குங்க. அந்த முயற்சி இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட தயாரிப்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. மனசுல கூடுதலான நம்பிக்கை இருக்கும். சிலர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களை நல்லா ஊக்குவிச்சு முன்னேற்றமான பாதையில கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பழகியவர்களோட அன்பும் நண்பர்களோட அன்பும் உங்களை ஆச்சரியப்பட வைக்குங்க. அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையா ஆறுதலா இருப்பாங்க. மனசுக்கு இனிய சம்பவங்கள்லாம் நடக்கும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் எல்லாம் வரலாம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதை செய்யறதுக்கு முன்னாலையும் இறைவனை வழிபட்டு செஞ்சீங்கன்னா காரிய வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. உடல்நிலையில சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். சிலருக்கு வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தா மருத்துவர் அணுகிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. உங்களோட விடாமுயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையவும் வெற்றியையும் கொடுக்குங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சிருந்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செய்யற காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் அன்பும் ரொம்ப அந்யோன்யமா ரொம்ப கருத்து ஒற்றுமையா இருக்குங்க. சிலருக்கு இசைத்துறையில ஆர்வம் அதிகமா இருக்கும். பாட்டு கத்துக்கலாம், இசைக்கருவிகளை மீட்டுறது கத்துக்கலாம். இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு மனசும் உடலும் நல்ல உறுதியா இருக்கும். ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க. சகோதரர்களுக்குள்ள உடன்பிறப்புகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க. மாணவர்களுக்கு விவசாய வேலைகளை ரொம்ப ஆர்வத்தோட செய்வீங்க. விவசாயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். எதையுமே துணிஞ்சு செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க அதிகமா நம்பினவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு மனசு வேதனை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மன உளைச்சலா இருக்கும். எதுலையுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தொல்லைகள் வரலாம். கவனத்தோட இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி உங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்குங்க. நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அநியாயம் எங்க நடக்குதோ அங்க நீங்க நிப்பீங்க. உங்களுக்கு அதை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இன்னைக்கு நிறைய சாதகமான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு அனுபவங்களே இன்னைக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். சில விஷயங்கள் நீங்க செய்யறது அடுத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு தேவையான அளவு பணம் கையிருப்பு இருக்கும். குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும்.
எடுத்த முடிவில் நல்ல ஒரு தீர்மானமாக இருப்பீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. மழை போல வந்த துயரெல்லாம் பனி போல விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல இருந்த பயம் விலகும். உங்களோட தைரியம் அதிகமா இருக்கும். சொன்ன கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சொன்னபடி நிறைவேற்றுவீங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த உதவிகளை செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட தளர்வெல்லாம் நீங்கி பொருளாதாரம் சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல அதனாலேயே ஒரு ஊக்கம் பிறக்கும். பெண்களுக்கு எதையுமே உடனே முடிவு செய்ய முடியாம தவிப்பீங்க. நல்ல தீர ஆலோசிச்சு முடிவு செய்யறதும் நல்லதுங்க. உங்களோட அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு பெரியவர்களோட பேச்சை கேட்டு அவங்கள மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையவே இருக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். மனசுல ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்கும். மக நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெற்றோரால பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும். வேலையில இருக்கிறவங்க சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் இன்னைக்கு பெறுவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. அவர்களால உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு 4 பேரோட சேர்ந்து இருக்கணுங்கிறதையே விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு தனிமை தான் பிடிக்கும். தனியா இருக்கணும். எதையுமே நீங்க எடுக்கிற முடிவை தான் தீர்மானமா சொல்லுவீங்க. அடுத்தவங்களை கலந்து ஆலோசிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்காதுங்க. யாருக்கிட்டையும் ஒட்டுதல் இருக்காது. பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு இருக்குங்க. நினைச்ச நேரத்துல நினைச்சதை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அதிகமாகும். நண்பர்கள் மூலம் சிலருக்கு பண வரவு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியிலேயே சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவுல இன்னைக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களோட கௌரவம் இன்னைக்கு உயரும். உங்களோட பேச்சுல ஒரு தன்னம்பிக்கை தெரியுங்க. சுய கௌரவம் அதிகமா இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்துல சிறப்பான விஷயங்கள் சில நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு உங்களோட கருத்துக்கு அடுத்தவங்க மாற்று கருத்து சொல்லாம உங்களோட கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு உங்களோட பேச்சுல திறமை இருக்குங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்கிறத அடுத்தவங்க உணர்ந்துக்கிருவாங்க. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பண்பு இருக்குங்க. பெற்றவர்களோட ஆசி பாராட்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அதுல இருந்து தவறாம சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலையிலையும் அதிக ஆதாயம் கிடைக்கும். பொது சேவையில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் லாபத்தை கொடுக்கும். சொத்துக்கள் சேர்வதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போறதுக்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க. மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறீங்க. சிலர் கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. தான தர்மங்கள் தர்ம சிந்தனை எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் இன்னைக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடியும். அரசாங்க அதிகாரிகளோட உதவிகளும் இன்னைக்கு உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரவுன். அதிர்ஷ்ட எண் 2, 9.
துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருந்தாலுமே நம்மளோட கௌரவத்துல எந்த குறையும் இருக்காதுங்க. கௌரவத்துக்கு எந்த ஒரு இழுக்கும் வராது. நம்மளுடைய முன்னேற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சிறப்பா தான் இருக்கும். தப்பா பேசினவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு உங்களுடைய வளர்ச்சி இருக்குங்க. உங்களை பற்றி நீங்களே பெருமையாக நினைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கௌரவம் உயரும், குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. தேவையில்லாத விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இன்னைக்கு மொபைல் ஃபோன், பர்ஸு இது மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. அதிகமாக செலவு செய்யாமல் பணத்தை சிக்கனமாக செலவு செஞ்சு சிக்கனமாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொருளாதாரத்தில் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பொருளாதாரமெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களோட கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சிலர் அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்குரிய நல்ல நாளாக இருக்குது. செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். தொழிலுக்காக முதலீடு செய்கிறது, புதிய புதிய சாதனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பாக நடக்குங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் சிலர் வாங்கக்கூடும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறதையும் டென்ஷன் ஆகிறதையும் தவிர்த்துட்டீங்கன்னாவே வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாங்க. உடல்நல கோளாறு சிலருக்கு இருக்கக்கூடும். சின்ன விஷயங்களுக்கும் பெருசாக கவலைப்பட்டு மனசை அலட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. சிலர் தனிமையை விரும்புவீங்க. பொறுமையோடு இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய அளவுல பண விவகாரங்கள் நடப்பதற்குரிய நல்ல நாளா இருக்குதுங்க. கணக்கு வழக்குகளெல்லாம் சரி பார்த்து பைசல் பண்ணி இன்னைக்கு அதற்குரிய வழிமுறைகளை சரியா செஞ்சுக்கிருவீங்க. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழிற்சாலை அல்லது தொழில் நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பண இருப்பு, கையிருப்பு இருக்குங்க. பணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பெண்களுக்கு இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சேமிப்பு அதிகமாகுங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கற்ற கல்வி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய முயற்சியில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழல்லையே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல போட்டு அலட்டிக்க மாட்டீங்க. உங்களுடைய சிந்தனையும் சிறப்பான சிந்தனையா இருக்குங்க. இருந்தாலும் மனசுல ஒரு விதமான படபடப்பு இருக்கும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களோட கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. பண விவகாரங்கள் எல்லாம் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. விலை உயர்ந்த பொருள்லையும் கவனமா இருக்கணும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 8, 9. தனுசு ராசி.
தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எந்த வேலையா இருந்தாலும் இன்னைக்கு செய்யறதுக்கு முழு மனசோட ஈடுபடுங்க. ஒரு வேலையில சேர்ந்துட்டீங்கன்னா அடுத்த வேலை ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 5வது இடத்துல இருக்கிற குரு பகவான் 5வது இடத்துல இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. குரு பலம் அதிகமா இருக்கிறதுனால இப்ப உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி நடந்துக்கிருவீங்க. குடும்பம் நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்குங்க. குடும்ப பெருமையை நீங்க இன்னைக்கு காப்பாற்றுவீங்க. எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த சன்மானம் இன்னைக்கு கிடைக்கும். உதிரி வருமானம் அதிகமா இருக்கும். சிலர் பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு அந்த வேலையில ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால பாராட்டு பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பட்ட கஷ்டமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்க மாட்டீங்க. முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. நீங்க நினைக்கிறது நினைச்ச உடனே செய்யணும்னா அது கொஞ்சம் இழுபறியா தாங்க இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு மனசுல ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம். மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் நல்ல லாபமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவு தாராளமா இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உயரும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 9வது இடமான பாக்யஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. தர்மாதிபதியான புதனும் கர்மாதிபதியான சுக்கிரனும் இணைந்து இருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. பங்காளிகள் எல்லாம் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க. உங்க சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. வீட்டுல ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சிகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும். உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. உங்க கொள்கையில என்னைக்குமே பின்வாங்க மாட்டீங்க. பெரிய மனிதர்களோட பக்கபலம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. அவங்களால நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எந்த துறையில முன்னேறணும்னு நினைச்சீங்களோ அந்த துறையில உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குங்க. உங்க உழைப்புக்கேத்த ஊதியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இழப்புகள் எல்லாம் ஈடுகட்டுற விதமா உங்களோட முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. பெத்தவங்களோட ஆசிகள் கிடைக்கும். தாத்தா பாட்டியோட ஆசிகளும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னோர்கள் எல்லாம் நினைச்சு வழிபடுவீங்க. இன்னைக்கு வழிபடுறதும் நல்லதுங்க. திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. உதவின்னு வந்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனநிலையில ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு இன்னைக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம், அவர்களால இன்னைக்கு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. திடீர் பொருள் வரவு, அதிர்ஷ்டமெல்லாம் அடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, ஊதா. அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு
சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுக்கறதுனால இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலைகள்ல கவனமா செஞ்சிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை உணர்வு இருக்கணுங்க. வார்த்தைகள்லையும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசுபடுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. நம்ம சும்மா இருந்தாலும் அடுத்தவங்க சும்மா இருக்காம தேவையில்லாம நம்ம வாயை கிளறி நம்ம கோபத்தை தூண்டுற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். எதுலையுமே ஒரு கவனத்தோட விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது. பெண்களுக்கு இன்னைக்கு வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் மனசுல ஒரு கவலையை கொடுக்கும். இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு சிவனேன்னு இருந்துருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பெருசா பாதிக்காதுங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள் வரலாம். சுமைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். எதுலையுமே மனசு ஒன்றாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தினீங்கன்னா கவலைகளை மறந்து நிம்மதியா இருக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. உறவினர்களும் நண்பர்களும் நல்லா ஆறுதலா இருப்பாங்க. குடும்பத்திலையும் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். மனசும் உடலும் நல்ல உற்சாகமே இருக்குங்க. மனசு பண தட்டுப்பாடு எதுவும் இல்லாம நிம்மதியா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும். சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு எரிச்சலை கொடுக்குற மாதிரி நடந்துக்கலாம். அல்லது உங்களுக்கு கோபத்தை தூண்டி விடுற மாதிரி அடுத்தவங்க செயல்கள் இருக்கலாம். எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலர் உங்க முகஸ்துதி செய்யற மாதிரி முகத்துக்கு ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுவாங்க, உங்க பின்னால ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகள் கிட்ட எச்சரிக்கையா இருந்து உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, நீலம். அதிர்ஷ்ட எண் 8, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு. இன்னைக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கிற நல்ல நாளா இருக்குதுங்க. சந்திரன் சுய சாரம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும். சிலருக்கு காதல் விவகாரங்கள்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா சுமூகமா இருக்குங்க. மனசுல ஒரு நிறைவான சூழ்நிலை இருக்கும். குடும்பம் நல்லா கலகலப்பா ஒற்றுமையா இருக்கும். குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்குங்க. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். பெண்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலையில மனசு இருக்குங்க. வேண்டியதை அனுபவிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். சிலருக்கு பொருள் வரவு தாராளமா இருக்கும். மாணவர்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இருந்தாலும் எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. வீட்டுல உள்ளவங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கணுங்கிறது புரிஞ்சுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில ரொம்ப சோம்பலா இருக்கிற மாதிரி இருக்குங்க. கனவு தொல்லைகளும் அதிகமா இருக்கும். வீட்டுல உள்ளவர்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை கொடுக்கலாம். சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பிரயாணங்களால எந்த பயனும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. எதுலையுமே ஒரு சாதிச்சு காட்டக்கூடிய திறமை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். வழக்குகள் நடப்பவர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச நிம்மதியான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நன்மைகள் நிறைய நடக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முடிஞ்சிரும்னு நீங்க எதிர்பார்த்து இருந்த விஷயம் முடியாம தள்ளி போய் உங்களுக்கு அலுப்ப கொடுக்குற மாதிரி இருக்குங்க. எதுவுமே ஒரு இழுபறியான நிலையில தான் இருக்கும். மனசுல குழப்பமும் தயக்கமும் அதிகமா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சிரமத்துக்கு பிறகுதான் முடியும். ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 4. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.